மனசொடைஞ்சு நின்னு இந்த கோபிய பார்த்துட்டு இருந்தேன். ராதிகாவ பத்தி எதேதுமோ சொல்றாங்க ஈஸ்வரி. ஆனா இருந்தாலுமே வந்துட்டு எல்லாத்தையும் கேட்டு கோபி இருந்துட்டு, "இரும்மா நான் போய் ராதிகாவ பார்த்துட்டு வந்துர்றேன்" அப்படின்னு சொல்றாங்க. என்னடா நம்ம இவ்வளோ நேரம் சொல்லி அவன் எதுவுமே கேட்க மாட்றானே! இவனால என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுவும் இல்லாத இவ்வளோ சோகமா இருக்கானே! இதனால அவனுக்கு உடம்புக்கு எதனா ஆயிருமோன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, கோபி நெனச்சு ரொம்ப கவலைப்பட்டுருக்காங்க. நேரா வீட்டுக்கு கிளம்பி போன கோபி பார்த்தீங்கன்னா, அங்க ராதிகா இல்லாதனால, "என்னடா இது வீட்ட காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிட்டு இருக்க டைம்ல தான் பாக்கியாவும் வராங்க. பாக்கியாவும் வந்துட்டு பெல் அடிக்க, "அவ காலி பண்ணிட்டு போயிட்டா. எங்க போனாங்கன்னு தெரியல. உனக்கு எதாவது தெரிஞ்சா சொல்லு" அப்படின்ற மாரி கோபி கேட்க, "எனக்குமே சொல்லல. அவங்க வீடு காலி பண்ணிட்டு போனது எனக்கு இப்ப தான் தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ராதிகாவ நெனச்சு பாக்கியா கவலைப்பட்டு இருக்க டைம்ல தான் ராதிகா கால் பண்றாங்க. கால் பண்ணி "பாக்கியா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்க கூட சொல்லாம போன தப்பு தான். எனக்கு மன்னிச்சிடுங்க. நான் எங்கேயோ இருக்கேன். ஆனா நாங்க சந்தோஷமா இருக்கோம்." அப்படின்ற மாரி சொல்ல, "எங்க இருக்கீங்க? ஆனா நீங்க அவசரப்பட்டு முடிவு பண்ணிட்டீங்களோன்னு நெனைக்கிறேன். நீங்க நான் சந்தோஷமா வாழ்றத தான் கல்யாணம் பண்ணீங்க. இப்ப என்ன திடீர்னு டைவர்ஸ் வரையும் போயிட்டீங்க." அப்படின்னு சொல்ல, "நான் நல்லா பொறுமையா யோசிச்சு தான் பாக்கியா இந்த முடிவு எடுத்திருக்கேன். நான் இத எப்பயோ எடுத்திருக்கணும். ஆனா இவ்வளோ லேட் ஆனது. அதனால தான் இவ்வளோ குழப்பத்துக்கும் காரணம். ஆனா நான் நல்லா இருக்கேன். எங்க இருக்குன்னு மட்டும் என்ன கேட்காதீங்க." அப்படின்ற மாரி சொல்ல, அந்த டைம்ல தான் கோபி வராங்க. கோபி "ராதிகாவ குடு நான் பேசுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வாங்கி பேச, கோபி காதுல கேட்ட உடனே ராதிகா பார்த்தீங்கன்னா, ஃபோன கட் பண்ணிடுறாங்க. என்ன கட் பண்ணிட்டாங்களா? ஆமா. ஆமா. ஒருத்தர பத்தி புரிஞ்சுக்கலன்னா, அவங்க அப்படிதான் நடந்துக்குவாங்க. அவங்க எவ்வளோ முறை உங்கள தேடி தேடி வந்தாங்க. ஆனா, நீங்க அவங்க மனச புரிஞ்சுக்காம அவங்கள கஷ்டப்படுத்திட்டே இருந்தீங்க. ஒருத்தர பத்தி புரிஞ்சுக்கணும்னா, அவங்க உங்கள விட்டு காணாம போனா தான் புரிஞ்சுக்குவீங்களா? அவங்க இருக்கும்போது அவங்களோட அரும தெரியுதுல்ல. அவங்க போன பின்னாடி அவங்கள நினைச்சு வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? இப்ப ராதிகாவும் போயிட்டாங்க. இப்ப என்ன பண்ணுவீங்க? பசங்க என்ன நோகடிச்சீங்க? இப்ப அவங்க மனச நோகடிச்சீங்க. இப்படி எல்லார் மனசையும் நோகடிக்கிறதுக்கு நீங்க ஏன் தான் இப்படி பண்றீங்களோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இத கேட்டபோது பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருத்தப்படுறேன். நான் என்ன பண்ணேன்? நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்ல. எல்லா தப்பும் நீங்க தான் பண்ணீங்க. அவங்க எவ்வளவோ உங்கள உருகி உருகி லவ் பண்ண இருக்காங்க. உங்கள எத்தன முறை தேடி வந்திருப்பாங்க. ஆனா, அப்பலாம் அவங்க மனச கஷ்டப்படுத்திட்டு, இப்போ வந்துட்டு ராதிகா வேணும் வேணும்னா எப்படி வருவாங்க? ஒரு முறை மனசு காயப்பட்டுச்சுன்னா, அது திருப்பி ஆறுறது கஷ்டம். அது மாரி ராதிகா வர்றதும் உங்களுக்கு டவுட் தான். நீங்க முடிஞ்சத ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாக்கியாவும் வந்துட்டு அங்கருந்து கிளம்பி போயிடுறாங்க. என்னடா ராதிகா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்களே! என்ன பண்ணலாம்? ஆனா அவங்களோட வாழ்க்கை இப்படி போராட்டமா ஆயிருச்சே! முதல் கல்யாணம் தான் நல்லா இல்லன்னு சொல்லிட்டு 2வது கல்யாணம் பண்ணா 2வதும் இப்படி ஆச்சு. அவங்க பாவம் ரொம்பவே கஷ்டப்படுறாங்கன்னு புலம்பிட்டு இருக்க டைம்ல இப்படி ராதிகாவ பத்தி பாக்கியா கவலைப்பட்டு இருக்க டைம்ல தான் ஈஸ்வரி வராங்க. ஈஸ்வரி வந்துட்டு என்னத்துக்கு அவள பத்தி பேசிட்டு இருக்க? அவ தான் கோபியே வேணான்னு சொல்லி தூக்கி போட்டு போனவளாச்சே! அவள பத்தி நீ என்ன கவலைப்பட்டு இருக்க? அவ சந்தோஷமா தான் இருக்கா. ஆனா இங்க நாம தான் யாருமே சந்தோஷமா இல்ல. அவ வாழ்க்கையில கோபியோட வாழ்க்கையில வராம இருந்திருந்தா இங்க எல்லாருமே நல்லா இருந்திருக்கும். அவளா இது வந்து இப்ப திருப்பி கஷ்டத்த குடுத்துட்டு போயிட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் அத்த இப்படியெல்லாம் பேசுறீங்க? அவளா தேடி போனா உங்க பையன் தானே அவள தேடி புடிச்சு கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட்டு உங்க பையன கண்டிச்சு வைங்க. அவங்கள பத்தி ஏன் நீங்க இது பண்றீங்க? அவங்க சந்தோஷமா தான் இருந்தாங்க. நீங்க தான் எல்லாத்தையும் வந்து கெடுத்துட்டீங்க. அவங்க விட்டுருந்தா கோபியும், ராதிகாவும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அவங்க நிம்மதியும் கெடுத்து இப்படி எல்லாரோட நிம்மதியும் ஏன் அத்த இப்படி பண்றீங்க? அப்படி சொல்ல, பாக்கியா நீ வர வர வாய்க்கொழுப்பு அதிகமாயிருச்சு. கோபிய பத்தி கவலைப்பட மாட்ற, யார பத்தியும் கவலைப்பட மாட்ற. இத்தன வருஷம் உங்க கூட குடும்பம் நடத்துனானே, அவன பத்தி கொஞ்சமான மனசாட்சி இருந்தா கவலைப்பட்டு இருக்கலாம்ல. அத விட்டுப்புட்டு உன் ஃப்ரெண்ட நெனச்சு மட்டும் கவலைப்படுறியே அப்படின்னு சொல்ல, அத்த எனக்கு நல்லது கெட்டது எதுவும் எனக்கு சொல்லி தர வேண்டாம். நாங்க என்ன சொன்னாலும் நீ கேட்க போறதில்ல. அதனால உங்க விருப்பம் அத பத்தி பாருங்க. ஆனா என்ன எதுக்குள்ள இழுக்காதீங்க. நீங்களாச்சும் உங்க மருமகளாச்சு. என்ன இதில தலையிட வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்படி தான் வரப்போற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுது அடுத்தது வீடியோ சொல்றேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. கூட பெல் பட்டன் எடுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.